வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அம்மா ஃபுட் சேனலில் முட்டை குஸ்கா செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம் நல்லா பொன்வறுப்பாக வறுத்து வச்சுக்கின்னு, 100 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கின்னு, தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கின்னு, புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்கணும். வெங்காயத்தை கூட வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் புதினா நல்லா வதங்கினோடனே தக்காளி பழத்தை நல்லா போட்டு வதக்கி தேவையான உப்பு போட்டு வதக்கணும். வதக்குனா வெங்காயம் தக்காளி வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கிடும். வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு வதக்கிட்டு தக்காளி வதங்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி நல்லா கிளறி விட்டால் நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து திறந்து பார்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். நல்லா வதங்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் வீட்டில் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு தனியாத்தூள் கொஞ்சம் போடணும். தனியாத்தூள் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நல்லா போட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த வாசனை போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேவையான அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிலோ அரிசிக்கு நான் 4 சொம்பு தண்ணி ஊற்றினேன். நல்லா வதக்கி விட்டோடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்த உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. 4 சொம்பு தண்ணி நல்லா ஊற்றி 1 கிலோ அரிசிக்கு 4 சொம்பு குண்டு சொம்பு 4 சொம்பு தண்ணி, அதான் 1.5 லிட்டரு தண்ணியோட அளவு. சொம்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, சாதத்துக்கு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கின்னு கொதித்து வந்தோடனே அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு கொதி வந்துடணும். அதுக்கப்புறம் வெயிட் போடணும். அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வந்த உடனே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். வெங்காய தக்காளியில் போட்டோமா, அப்புறம் அரிசி போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே வெயிட் போட்டு 2 விசில் வச்சா சிறப்பிடும். கிளறி விட்டு சாதம் ரெடி. முட்டை குஸ்கா தயார். Wait.
அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு.